Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா +2 மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 6.7 பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இருக்கிற 7 சமமே நான் இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்டரில் மொத்தம் எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸசைஸ் 7 இருக்குது. ஸோ 9 சம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கம்பல்சரியாக வரும். 6 சாப்டர் 2 5 மார்க் வரும். ஸோ 6.7லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாப்டர் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் வந்து 3 மெத்தட் தான் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு சமம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the non-parametric form of vector equation and Cartesian form of the plane passing through the point. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நான் a வெக்டார்னு எடுத்துக்கிறேன். a vector equal to 2i cap plus 3j cap plus 6k cap. அதாவது 2 3 6 கொடுத்துருப்பாங்க. நான் i cap j cap k cap எழுதியிருக்கேன். அடுத்து அந்த parallel to the straight line சொல்லிட்டு ஒரு straight line கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நமக்கு தேவை வந்து கீழே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான். அந்த கீழே இருக்க வேல்யூஸை நீ b வெக்டார்னும், ரெண்டாவது ஈக்குவேஷன்ல கீழே இருக்க வேல்யூஸை நீ c வெக்டார்னு எடுத்துக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 பேரலல் வெக்டார். இதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் s b வெக்டார் பிளஸ் t c வெக்டார். இது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அது r வெக்டார் மைனஸ் a வெக்டார், அதாவது r வெக்டார் மைனஸ் பாயிண்ட் டாட் ரெண்டு இந்த வெக்டாரையும் நான் என்ன பண்றேன், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். சோ b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் i வெக்டார் i கேப் j கேப் k கேப் 2 3 1 2 5 3. சோ i பண்ணீங்கன்னா -9 plus 5 minus j into -6 minus 2 plus k into -10 minus 6. Correct? So minus 4i vector minus 8j vector minus 16k vector which is equal to minus 4 வெளியே எடுத்தீங்கன்னா i minus 2j plus 4k. ஓகேவா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ இங்க இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? r வெக்டார் minus 2i cap plus 3j cap plus 6k cap dot b cross நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -4 into i cap minus 2j plus 4k equal to 0. ஓகேவா? சோ இந்த -4 அப்படிங்கறதுனா பிளஸ் ஆயிருக்கும். சோ ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து இந்த ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த டாட் ப்ராடக்ட் தானே. சோ -4 வெட்டிங்கன்னா i cap minus 2j cap plus 4k cap minus 2i cap plus 3j cap plus 6k cap dot i cap minus 2j cap plus 4k cap equal to 0. கரெக்ட்டா? சோ இத அப்படியே வெச்சிப்போம். r vector dot i cap minus 2j cap plus 4k cap minus 2 2s are, so 2 1s are 2 minus 6 6 4s are 24. கரெக்ட்டா? so r vector dot i cap minus 2j cap plus 4k cap minus 20 equal to 0. அடுத்த ஸ்டெப்ல 20 வந்து equal to 20 ஆ மாறும். இதுதான் உங்களோட நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்திருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சா போதும். கொடுக்கல அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சோ x i வெக்டார் plus y j வெக்டார், இது எப்பவுமே r வெக்டார் சேம் தான். ஓகேவா? சோ இத எடுத்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இது நான் பாராமெட்ரிக் இருந்ததுனா வேல்யூஸ் நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருந்தானா இது ஈஸியா அப்படி பண்ணலாம். இல்லனாலும் நம்ம ரிட்டன் ஃபார்முலா இருக்கு, நான் ஃபார்முலா என்னன்றதை சொல்லி கொடுத்துறேன். அதுவும் ஈஸி தான். ஓகேவா? So dot product பண்ணீங்கன்னா x
minus 2y plus 4z equal to 20. இதுவே நான் ஃபார்முலா யூஸ் பண்றேன் அப்படினா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் x minus x1, y minus y1, z minus z1, b1 b2 b3. இது ஃபர்ஸ்ட் parallel vector, இது செகண்ட் parallel vector equal to 0. அவ்வளவுதான். ஓகேவா? அது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா நம்ம? Second sub question பாருங்க. Find the non-parametric form of the vector equation and Cartesian form of the plane passing through the points. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட்டை நான் a வெக்டார் b வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ijk இல்லை, ப்ரீவியஸ் சம்மில் போட்டதில்ல ijk போட்டு இப்போ 2 to 1னா 2y plus 2j plus 1k. அதே மாதிரி 9 3 6னா 9i plus 3j plus 6k. And is perpendicular to the plane 2x plus 6y plus 6z equal to 9 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் ப்ரீவியஸ் சம்லாம் போட்ட மாதிரி தான். இந்த ரிவர்ஸ் அந்த எக்ஸோட வேல்யூ இப்போ எக்ஸ் இங்கே இருக்கு, எக்ஸ் இருக்கு, அப்புறம் டாட் ப்ராடக்ட் இருந்து அதனால கடைசி இந்த ஈக்குவேஷன் வந்து. ஸோ இது எப்படி எழுதணும் நம்ம? ஆர் வெக்டார் டாட் 2i கேப் plus 6j கேப் plus 6k கேப் equal to 9. ஸோ இதுதான் உங்களோட பேரல். இந்த பெர்பெண்டிகுலர் நமக்கு தேவை பேரல் வெக்டார். கரெக்டா? ஸோ therefore the required parallel vector is, so already a b எடுத்ததால c vector equal to 2y cap plus 6j cap plus 6k cap. ஓகேவா? so இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் தான். so non parametric form. So ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படினா உங்களுக்கு ஃபார்முலா என்ன ஒரு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்? ரெண்டு பாயிண்ட் ஒரு வெக்டார். ஓகேவா? சோ என்ன பண்ணுவோம் அப்படினா r minus a into b minus a cross c vector equal to 0. இதுதான் ஒரு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். நம்ம ஃபர்ஸ்ட் b minus a கண்டுபிடிச்சிடலாம். b minus a na, so 9i plus 3j plus 6k minus 2i minus 2j minus k. So 9 minus 2 7i plus j plus 5k. So இப்போ b minus a cross c vector கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது நம்ம ஃபார்முலால வேணும்ல. So I j k 7 1 5. ஓகேவா? அடுத்தது c வெக்டார் 2 6 6. so I cap into 6 minus 30 minus j cap into 42 minus 10 plus k cap into 42 minus 2. So அவங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா minus 24i minus 32j plus 40k. இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு 8 minus 8 காமனா இருக்கு. so minus 8 வெளிய எடுத்தனா 3i plus 4j minus 5k. இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். r வெக்டார் minus a வெக்டார் என்னது 2i cap plus 2j cap plus k cap dot in the value minus 8 into 3i plus 4j minus 5k equal to 0. Correct? So இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த ரெண்டு மல்டி பண்ணனும். ஓகேவா? so r vector dot minus 8 அந்த பக்கம் இருந்தா 0 ஆயிடும். ஓகேவா? so r vector dot 3i cap plus 4j cap minus 5 cap minus 2i vector plus 2j vector plus k vector dot
3i vector plus 4j vector minus 5k vector equal to 0. So r vector dot 3i vector plus 4j vector minus 5k vector minus 2 3s are 6. 6 plus 8 minus 5 equal to 0. So ennaagum r vector dot 3i vector plus 4j vector minus 5k vector minus 6 plus 4 14 14 minus 5 வந்து 9 வரும். So 9 equal to 0 வரும். So அது equal to 0. இதுதான் வந்து உங்களோட நான் parametric form. இப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் parametric form வந்து உங்களுக்கு இருந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா நீங்க ஈஸியா எழுதலாம். r vector equal to xi vector plus yj vector plus zk vector னு போட்டுனாலே ஆன்சர் வந்துரும். So xi vector plus yj vector plus zk vector dot 3i vector plus 4j vector minus 5k vector equal to 9. இப்போ நம்ம i மட்டும் தான் பண்ணுவோம். 3x plus 4y minus 5z equal to 9. இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இத வந்து இதோட ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல என்ன வரும்னா நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குல. சோ x1 x minus x1 x2 minus x1. அதே மாதிரி y minus y1 y2 minus y1 z minus z1 z2 minus z1. இப்போ நமக்கு ஒரே ஒரு பேரலல் வெக்டர் இருக்கு. சோ அதனால அது c1 c2 c3 determinant equal to 0. இதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்முலா. 2 மார்க்ஸ்ல கேட்டா கூட நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க போடலாம் சம். ஓகேவா? செகண்ட் சம் புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாமா? நம்ம தேர்ட் சம் லிசன் பண்ணுங்க. Find the parametric form of the vector equation and Cartesian equation of the plane passing through the points. Passing through the points ன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அத நான் a vector and b vector ன்னு எடுத்துக்கறேன். a vector னா 2 to 1 வந்து 2i plus 2j plus 1k. அதே மாதிரி b vector எடுத்துக்கேன். And parallel to a straight line passing through the points. So straight line passing through the points ன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது நம்ம previous exercises எல்லாம் பார்த்திருப்போம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்து passing through the point னா ஃபார்முலா என்ன நமக்கு இல்ல நீங்க 10th க்கு போடுற ரெண்டு பாயிண்ட் equation of straight line passing through two points என்ன வரும்? x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1. அப்ப நம்ம படிச்சதெல்லாம் என்னது? டபுள் ஆக்சிஸ். இப்போ நம்ம ட்ரிபிள் ஆக்சிஸ் படிக்கிறோம். So z minus z1 by z2 minus z1. So x minus x1 ஓட வேல்யூ -2 -1 -2. So y minus 1 5 minus 1. So z plus 3 by -8 plus 3. So x minus 2 by -3 equal to y minus 1 by 4 z plus 3 by -5. நம்ம ஃபர்ஸ்ட் சம்லயே பார்த்திருப்போம். நம்ம parallel வெக்டார்ங்கிறது கீழ இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எடுப்போம். கரெக்ட்டா? சோ இந்த சம்லயே அதே மாதிரி தான் parallel வெக்டார் c வெக்டார் நான் கீழ இருக்கறதா எடுக்கறேன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் இருக்கு? ரெண்டு பாயிண்ட் ஒரு parallel வெக்டார். செகண்ட் சம்மும் இதேதான். நான் செகண்ட் சம்லயே பாராமெட்ரிக் வெக்டாரோட ஃபார்முலா உங்களுக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லி கொடுப்பேன். அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து நம்ம நான் பாராமெட்ரிக் யூஸ் பண்ண தேவையில்லை. சோ கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நான் லாஸ்ட் சொல்லி கொடுத்தல அந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். நான் பாராமெட்ரிக் கண்டுபிடிக்க போறது இல்ல. ஏன்னா நம்ம क्वेश्चनல நான் பாராமெட்ரிக் கேட்கல. பாராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கவனிங்க. சோ அது ஃபார்முலா என்னது? r vector equal to a vector plus s into b vector plus t into c vector. இது கமா s and t are real numbers நீங்க எழுதணும். ஓகேவா? சோ பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் இது r vector equal to a vector என்னது? சாரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க நமக்கு. அப்போ நமக்கு s vector மட்டும் இது வந்து ரெண்டு parallel vector ஆ b vector minus a vector. ஓகேவா? பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா b vector minus ரெண்டு பாயிண்ட் இருக்கு b vector minus a vector. ஓகேவா? So a vector formula என்னது? 2i plus 2j plus k
plus s into b minus a. b minus a na na direct எழுதுறேன் 1 minus 2, so minus 1, minus 2 minus 2, so minus 4, plus 3 minus 1, so plus 2k vector plus t into c vector நீங்க அப்படியே எழுதிடலாம் 3i minus 4j minus 5k comma s and t belongs to r. ஓகேவா? இப்போ parametric form முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் சம்முக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டு பாயிண்ட்னா x minus x1 x2 minus x1. ஸோ அதே மாதிரி y க்கு எழுதணும் y minus y1 y2 minus y1 z minus z1 z2 minus z1. ஸோ நமக்கு என்னது parallel vector ஒண்ணே ஒன்று தான். அப்போ c1 c2 c3 determinant equal to 0. So x minus x1 formula value வந்து -1. x1 ன்றது நமக்கு என்னது? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தானே. So -2 தான் நமக்கு 2 2 1 x1 y1 z1 x2 y2 z2 c1 c2 c3. ஓகேவா? 1 minus 2 y minus 2 minus 2 minus 2 z minus 1 3 minus 1 minus 3 4 minus 5. So இது என்ன ஆகும்? x minus 2 minus 1 minus 3 y minus 2 minus 4 4 z minus 1 2 minus 5. So என்ன ஆகும்? x minus 2 minus 20 minus 8. அப்போ minus 20 plus 20 minus 8. அப்போ என்ன வரும்? 12 வரும். Plus 20 minus 8 minus y minus 2 plus 5 plus 6. அப்போ 11 வரும். கரெக்ட்டா? Plus z minus 1 into minus 4 minus 12. So minus 16. So உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 12x minus 24 minus 11y plus 22 minus 16z plus equal to 0. So 12x minus 11y minus 16z minus 22 plus minus 24 plus 22 வந்து minus 2 இது வந்து plus 4 16 வந்து plus 14 equal to 0. இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு x y z தான் வேல்யூ வரும். அதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? எது கேட்டிருக்காங்களோ கொஸ்டின்ல அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், சால்வ் பண்ணால் போதும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் டைம் போகலாமா? கொஸ்டின் கவனிங்க. Find the non-parametric form of the vector equation and Cartesian equation of the plane passing through the point. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் சம்மையும் தேர்ட் சம்மையும் மிக்ஸ் பண்ண மாதிரி நமக்கு parallel vectors கொடுத்துருக்காங்க. And perpendicular to the plane ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. And parallel to the plane. ஃபர்ஸ்ட் plane ஈக்குவேஷனுக்கு perpendicular இருக்கு, இந்த லைன் ஈக்குவேஷனுக்கு parallel இருக்கு. ஓகேவா? சோ நம்ம செகண்ட் சம்ல போட்டுப்போம். இந்த மாதிரி எழுதுனா r வெக்டார் டாட் ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். I வெக்டார் plus 2j vector minus 3k vector equal to 11. So the required parallel vector is b vector. என்ன நம்ம a vector மட்டும் எழுதிக்கோ. So I vector plus 2j vector minus 3k vector. இது b vector. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து parallel க்கு கொடுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணனும்? கீழ இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். So 3i vector minus j vector plus k vector. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ரெண்டு parallel equation. So first sum formula யூஸ் பண்ண போறோம். நம்ம என்ன கண்டுபிடிங்க? parametric நான் parametricம் கார்ட்டீசியன் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? So நான் parametric formula என்ன? உங்களுக்கு இந்த formulas கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுனா
எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் இந்த எக்ஸஸ் ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? சோ r வெக்டார் மைனஸ் a வெக்டார் ரெண்டு parallel வெக்டார்ல. சோ டாட் b வெக்டார் cross c வெக்டார். சோ ஃபர்ஸ்ட் கிராஸ் என்ன பண்ணுவோம்? b வெக்டார் cross c வெக்டாருக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடுவோம். I j k. So 1 2 minus 3 3 minus 1 1. So I vector எழுதும்போது என்ன வரும்? 2 minus 3 minus 1. கரெக்ட்டா? minus j vector 1 minus or minus plus ஆயிடும். 1 plus 9 10 ஆயிடும். கரெக்ட்டா? plus k vector minus 1 minus 6. So minus 7 வரும். So minus I vector minus 10j vector minus 7k vector. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாத r vector minus a vector என்ன கொடுத்திருக்காங்க? I cap minus 2j cap plus 4k dot இந்த b vector cross c vector இருக்கும். minus I vector minus 10j vector minus 7k vector equal to 0. So இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணனும். கரெக்ட்டா? So r vector dot minus I vector minus 10j vector minus 7k vector minus I into minus 2j vector plus 4k vector dot minus I vector minus 10j vector minus 7k vector equal to 0. So r vector dot minus I vector minus common எடுத்துடலாமா நம்ம? plus 10j vector minus 7k sorry plus 7k vector minus வெளியே காமன் எடுத்துட்டோம்ல. சோ அடுத்த ஸ்டெப்ல அந்த மைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன். ஓகேவா? இல்ல மைனஸ் 2 ஓட மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிடும். சோ minus 1 plus 20 minus 28. கரெக்ட்டா? சோ என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் சாரி இந்த மைனஸ் இருக்கட்டும். நம்ம மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? I vector plus 10j vector plus 7k vector minus 9 sorry minus or இந்த minus 9 வரும் minus of 9 plus 9 வந்துரும். so equal to இந்த பக்கம் போனீங்கன்னா minus 9 ஆயிடும் minus minus 9 ஆயிடும் cancel ஆயிடும். so உங்களோட நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து r vector dot I cap plus 10j cap plus 7k cap equal to 9. So non-parametric equation உங்களுக்கு வந்துருச்சு. So automatically நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸியா எழுதலாம். கரெக்ட்டா? கார்ட்டீசியன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல கார்ட்டீசியன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமானா ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? So r vector பாத்தீங்கன்னா r vector equal to x I vector plus y j vector plus z k vector. கரெக்ட்டா? So இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x I vector plus y j vector plus z k vector dot என்ன வேல்யூ I cap plus 10j cap plus 7k cap equal to 9. So multiply பண்ணீங்கன்னா x plus 10y plus z so 7z equal to 9. இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதோட கார்ட்டீசியன் ஃபார்முலா வந்து நான் ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்திருப்பேன். நீங்க அந்த சம்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா நம்ம? நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 5th சம் find the parametric form and Cartesian form of the following plane containing the line. So containing the line சொல்லிட்டு ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. in vector formatல கொடுத்துட்டாங்க. and perpendicular to the plane ன்னு சொல்லிட்டு x plus 2y plus sorry அவங்க வந்து டைரக்டா அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கல. டைரக்டாவே क्वेश्चन கொடுத்துட்டாங்க. ஓகேவா? r vector dot I cap plus 2j cap plus k cap equal to 8. so automatically உங்களுக்கு ஈஸியா தெரியுது. எப்படி எழுதுவோம்? இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, எத்தனை வெக்டார்ஸ் இருக்கு. சோ இது a கரெக்ட்டா? ஏனா a வெக்டார் equal to I cap minus 2j plus 3k. இது b வெக்டார்.
இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி போட்டுருப்போம் a plus a vector plus tb vector னு. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம செகண்ட் சம்ல பண்ணுறோம். அதுக்கு நமக்கு வந்து இங்கே இருந்தாலும் எழுதி இருந்தாலும் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒன்றா அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். ஸோ இது வந்து என்னது the required parallel vector is C vector equal to I cap plus 2j cap plus k cap. கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டார். ஸோ ப்ரீவியஸ் சம் அப்படியே தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இவங்க கேட்டிருக்க ஃபிசிக்ஸ் சம்மில் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னது? R vector ஒரே ஒரு பாயிண்ட். கரெக்டா? ஸோ A vector plus SB vector plus TC vector. ஸோ இப்போ A vector சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. R vector equal to A vector சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. I cap minus j cap plus 3 cap. So 3k cap plus S into B vector வந்து 2I cap minus j cap plus 4k cap plus T into plus 2j cap plus k cap comma S and T belongs to R. இப்போ அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம். ஏன்னா நம்ம நான் பேராமெட்ரிக் கண்டுபிடிக்கல, ஸோ டேரக்டாக நம்ம பண்ண முடியாது, ஃபார்முலால தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ x minus x1 y minus y1 z minus z1. ஸோ b1 c1 b2 c2 b3 c3 equal to 0. ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? பாயிண்ட்ஸ் வந்து 1 minus 1 3. ஸோ 1 minus 1 அப்போ ப்ளஸ் 1 ஆயிடும். 3ன்றது minus 3 ஆயிடும். ஓகேவா? B பாயிண்ட் வந்து 2 minus 1 4. C பாயிண்ட் வந்து 1 2 1. ஸோ x minus 1 into minus 1 minus 8. அப்போ என்ன வரும்? minus 9 வரும். கரெக்டா? minus y plus 1 into 2 minus 4 அப்போ minus 2 plus z minus 3 into 4 minus of minus 1 அப்போ 5 வரும். ஓகேவா? so minus 9x plus 9 plus 2y plus 2 plus 5z minus 15 equal to 0. so minus 9x plus 2y plus 5z plus 11 இதுனா minus 4 equal to 0. throughout minus multiply பண்ணா 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. இதுதான் உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? நம்ம இன்னும் 2 சம் இருக்கு, அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சம்ஸ் சரியான வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் 2 சம்ஸ் இருக்கு, அது இதிலே போட்டுறேன். ஓகேவா? ஓகே, 6 சம் கவனிங்க. Find the parametric vector, non-parametric vector, Cartesian form of the equation of the plane passing through the 3 non-collinear points. Non-collinear points na same line la vara point கிடையாது. ஓகேவா? இப்போ parametric vector, non-parametric Cartesian form. இது வந்து புது ஃபார்முலா 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபார்முலாஸ். சோ ஈஸியா இருக்குனா நாங்க ப்ரீவியஸா படிச்சதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் parametric form. So parametric form என்ன வரும்னா r vector equal to a vector plus s into b minus a. ஏனா மூணுமே நமக்கு வந்து வெக்டார்ஸ்ல பாயிண்ட்ஸ்ல. so t into c minus a. t, s belongs to r. so subtract பண்ணி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? so a vector என்னது 3i vector plus 6j vector minus 2k vector plus s into minus I minus 2j plus 6k minus 3I minus 6j plus 2k plus t into c minus a. correcta? 6I plus 4j minus 2k minus of minus plus I plus 2j minus 6k. so solve பண்ணீங்கனா 3i cap plus 6j
cap minus 2k cap plus s into minus I minus 3 என்ன வரும் minus 4i வரும் கரெக்ட்டா minus 2 minus 6 minus 8 plus 6 னா plus 8 இது நீங்க தனியா கூட கண்டுபிடிச்சீங்க நம்ம அடுத்த ஃபார்முலாஸ் எல்லாம் b minus a c minus a தான் யூஸ் பண்ணுவோம் சோ இது தனியாவே நீங்க கண்டுபிடிச்சுங்க b minus a c minus a தனியா கண்டுபிடிச்சிட்டு எழுதுங்க ஓகேவா இதுதான் b minus a ஓட வேல்யூ இது c minus a ஓட வேல்யூ ஓகேவா plus t into 6 plus 1 வந்து 7i ஓகேவா c minus a அப்படி பாத்தீங்கன்னா c minus a இல்ல நான் b எழுதிட்டேன் சாரி c minus 3i minus 6j plus 2k இதுனா உங்களுக்கு வந்து 3i so minus 2 plus 2 cancel ஆயிரும் minus 2j இதுதான் உங்களோட parametric form இப்போ நான் parametric form ஃபார்முலா என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா r vector minus a vector dot இங்க எழுதிட்டு ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம் b minus a cross c minus a அப்ப இது ரெண்டுத்துல நமக்கு கிராஸ் வேணும் சோ இதுதான் வந்து நமக்கு b minus a இது c minus a சோ இது கிராஸ் ப்ராடக்ட் மாதிரி கண்டுபிடிச்சிரோமா b minus a cross c minus a so I vector j vector k vector so minus 4 minus 8 8 இது வந்து 3 2 0 so I vector பட்டினா minus 8 0 வந்து minus 16 so minus into minus so 0 okay so minus 2 like that so minus into minus plus 16 minus j vector into 0 minus 24 plus k vector into 8 minus 6 sorry plus 6 8 plus 16 அப்ப 32 வரும் கரெக்ட்டா so 16 I vector plus 24 j vector plus 32 k vector எல்லாத்துலயுமே 8 காமனா இருக்கு so 2I plus 3j plus 4k so எடுத்துட்டு போய் நம்ம நான் பாராமெட்ரிக் ஃபார்முலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் r vector minus a பாயிண்ட் என்னது 3i vector plus 6j vector minus 2k vector dot இதோட வேல்யூ 8 into 2i cap plus 3j cap plus 4k cap equal to 0 8 இதுக்கு பண்ணா 0 ஆயிரும் so இப்போ cross multiplication dot product பண்ண போறோம் 2i plus 3j plus 4k dot sorry minus 3i vector minus 6j vector minus 2k vector dot 2i vector plus 3j vector plus 4k vector equal to 0 so r vector dot 2i vector plus 3j vector plus 4k vector minus 6 into 6 minus 80 minus 8 so என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர் minus 12 minus 6 2i minus இது வந்துச்சா so உங்களுக்கு என்ன வரும் இங்க பிளஸ் தான் இருக்கணும் நமக்கு நம்ம மாத்த लिखோம் பிளஸ் தான் so இங்க plus 8 so r vector dot 2i cap plus 3j cap plus 4k cap minus 6 plus 18 வந்து 24 minus 16 வரும் so 16 equal to 0 னா இங்க 16 போடுறோம் இப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸியா எழுதிடலாம் கரெக்ட்டா நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் இருந்தா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸியா எழுதிடலாம் r வெக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கரெக்ட்டா வந்துரும் கரெக்ட்டா சோ அதான் பண்ண போறேன் இப்ப நானு so r கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து
r vector equal to xi vector plus yj vector plus zk vector. இதுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா xi vector plus yj vector plus zk vector dot 2i vector plus 3j vector plus 4k vector equal to 16. So 2x plus 3y plus 4z equal to 16. இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? இன்னும் ஒன் மோர் ப்ராப்ளம் இருக்கு. அதோட இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? போடலாமா? சம்ஸ் எல்லாம் போடலாமா? ஸோ கவனிங்க. 7th சம் क्वेश्चन கவனிங்க. Find the non-parametric form of the vector and the Cartesian form of the plane. அவங்க கொடுத்திருக்கிற parametric equation நீ கண்டுபிடிக்க வேண்டியது non-parametric equation and the Cartesian form. So non-parametric equation formula என்னது நமக்கு? So இதுல இருந்து என்ன தெரியுது? இது a vector, இது b vector, இது c vector. எடுத்து எழுதணும். ஓகேவா? நான் வந்து எழுதல, நீங்க எடுத்து எழுதணும். So non-parametric form வந்து r vector. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டார் இருக்கு. கரெக்ட்டா? ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டார் அப்படிங்கற பட்சத்துல என்ன வரும்? r vector minus a vector dot b vector cross c vector. So b vector cross c vector முதல்ல கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? I j k. கரெக்ட்டா? -1 2 1 -5 -4 -5. So multiply பண்ணீங்கன்னா -10 plus 4 -6 minus j vector 5 plus 5 10 plus k 4 plus 10 14. So எல்லாத்துலயுமே -6i minus 10j plus 14k எல்லாத்துலயும் minus வெளிய காமன் இல்ல. ஏன் நான் மைனஸ் எடுக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் இருந்தா நல்லா இருக்காது. சோ அதனால தான் நான் என்ன பண்றேன், மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்தாலே நான் மைனஸ் வெளிய காமனா எடுக்கிறேன். சோ அடுத்த ஸ்டெப் என்னது, ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். r minus a vector என்னது 6i cap minus j cap plus k cap dot minus 2 into 3i cap plus 5j cap minus 7k cap. As usual எப்பவும் போல இந்த 2 அதுக்கு கட் பண்ணா 0 ஆயிடும். So r vector dot 3i plus 5j minus 7k minus 6i cap minus j cap dot 3i vector plus 5j vector minus 7k vector. So இது அப்படியே எழுதிடுவோம். r vector dot 3i cap plus 5j cap minus 7k cap dot minus 6 3s are 18 minus இது 5 ல 18 minus 5 வந்து 18 minus 5 minus 7. So உங்களுக்கு வந்து 18 minus 5 is 13 13 minus 7 வந்து 6. So r vector dot 3i vector plus 5j vector minus 7k vector minus 6 வரும் equal to 0 வரும். அது equal to minus 6 வரும் plus 6 ஆயிடும். இதுதான் உங்களோட இது கார்ட்டீசியன். இதுக்கு அப்புறம் கார்ட்டீசியன் ஃபார்ம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பாராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன பண்ணலாம், r vector equal to xi vector plus yj vector plus zk vector எழுதிக்கலாம். So அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா xi vector plus yj vector plus zk vector dot 3i vector plus 5j vector minus 7k vector equal to 6. So 3x plus 5y minus 7z equal to 6. Okay ba? This is our answer. So with this I will completing the exercise 6.7. Exercise 6.7 I complete பண்ணிறேன். So உங்களுக்கு ஏதாவது problems வேணும் அப்படினா வீடியோவா மேக் பண்ணி போடணும், இல்ல டவுட் இருக்கு அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். So இந்த exercise very important. Again நான் சொல்றேன் very important இந்த exercise 6th chapterல 6th chapter கண்டிப்பா உங்களுக்கு 2 5 மார்க் வரும். அதுல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும். So ரிமைனிங் உங்களுக்கு வந்து 4 क्वेश्चंस பாசிபிள் क्वेश्चंस வந்து நான் வீடியோவா மேக் பண்ணி போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு வேணா லாஸ்ட்ல பின் பண்றேன். ஓகேவா?
ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சேனல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் +2 நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அது குவார்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் போட போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.